பூலோகம் போற்றும் பூண்டிமாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெருக. சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற வாசகம் கேட்கும் நாள் நாளை மறுநாளாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். நாளை மறுநாள் திரு விஜய் முதலமைச்சராக பதவியேற்கிறார், தமிழ்நாட்டு அரசின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்கிறார் அப்படிங்கிற செய்தி வருகிறது. சென்னை ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் திரு விஜய் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்கிறது. திரு விஜய் பதவியேற்கிறார், ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவியேற்குதா அப்படிங்கிறத நம்ம அந்த டீட்டெயில்ஸை அவாய்ட் பண்ணணும். நேரு ஸ்டேடியம் அப்படிங்கும்போது அதற்கான வாய்ப்பே அதிகம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நாளை மறுநாள் முதலமைச்சராக திரு விஜய் பதவியேற்கிறார். நேர்கள்லாம் கேட்டுட்ருக்கிறீங்க, அவருடைய ஆதரவாளர்கள்லாம் கேட்குறீங்க, சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிறத நாங்கள் எப்போ கேட்க போகிறோம் அப்படின்னு. அது நாளை மறுநாளாக இருக்கிறது. நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இந்த விழா நடைபெறுகிறது அப்படின்னு அறிகின்றோம். நிறைய வென்யூஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னு தெரிகிறது. மட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்டினரி ஹால், அங்கே தான் செல்வி ஜெயலலிதா பதவியேற்பு விழா செய்வாங்க. அங்கே ரெனோவேஷன் ஏதோ நடக்கிறதா செய்தி. நேரு உள் விளையாட்டு அரங்கம் ரொம்ப பெருசு. ஸோ இன்னும் சொல்ல போனால் அவங்க ஒரு யுகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு ஆதரவாளர்கள் அதிகம். அவர் வெளியில் போனாலே மாநாடு மாதிரி இருக்குது. பதவியேற்பு விழாவுக்கு எத்தனை பேர் வர விரும்புவாங்க? ஸோ ஒரு ஸ்டேடியம் தான் பொருத்தம் அப்படின்னு செக்யூரிட்டி ஆங்கிள் இதெல்லாம் பார்த்து நேரு ஸ்டேடியத்தை தேர்வு செஞ்சுருக்கிறாங்கிறத பார்க்கின்றோம். ரமேஷ், நீங்கள் தொடர்ந்து அழைப்பில் இருந்தால் சொல்லுங்கள். கலைஞர் ஒரு முறை நேரு விளையாட்டு அரங்கத்தில் பதவியேற்றாரா? அது யாரோ பதவியேற்ற நினைவு இல்லை? ஐ மைட் பி கம்ப்ளீட்லி ராங், உங்களுக்கு தான் சரியாக தெரியும். எனக்கு பதவியேற்பு விழா எதுவும் நேரு விளையாட்டரங்கில் நடந்ததாக எனக்கு நினைவில்லை. நேரு விளையாட்டரங்கில் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாராட்டு விழா, கிருஷ்ணா குடிநீர் திட்ட விழா, இப்படி போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து அதில் நான் பங்கேற்ற நினைவு எனக்கு இருக்கிறது. பதவியேற்பு விழா நடைபெற்றதா என்று எனக்கு சரியாக நினைவில்லை, உறுதிப்படுத்த முடியாமல் சொல்ல இயலாது. பொதுவா இந்த பதவியேற்பு விழாக்களுக்கெல்லாம் முன்னாடி ஆங்கரா இருப்பார். ஸோ அவர்கிட்ட கேட்டா தெரியும். ஸோ ஹி மைட் என்லைட்டன் அஸ். பட் செல்வி ஜெயலலிதா வழமையா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்டினரி ஹால், 91 சென்டினரி ஹால், எம்ஜிஆர் அவர்கள் ராஜாஜி மண்டபம் மண்டபத்தில் பதவியேற்று விட்டு மிகப்பெரிய மக்கள் கடலில் அண்ணா சிலை மேடை மீது நின்று கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் பேசிய காட்சி என் நினைவிற்கு. ஜெயலலிதா அவர்கள் வந்து ஐதர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்டினரி ஹால் ஆர் கவர்னர்ஸ் பேலஸ். ஆமா, ராஜ்பவன். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். 91 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்டினரி ஹால், 2001 ஆளுநர் மாளிகை, 2011 நூற்றாண்டு மண்டபம், 2016 நூற்றாண்டு மண்டபம் தான் அவங்களுடைய ராசியான இடம். அது 2011 நரேந்திர மோடி வந்தார். 2016 அவங்க வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தான் பதவியேற்றுக் கொண்டாங்க. 91 அங்கே தான் பதவியேற்றாங்கிறது நினைவு. 2001 மட்டும் அது அவங்க வெல்லாத தேர்தல். ஸோ ஃபாத்திமா பீவி அவங்களுக்கு பதவியேற்பு செஞ்சு வச்சாங்கிறதுனால ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றார் 2001ங்கிறது நினைவு. ஓகே. பூலோகம் போற்றும் பூண்டிமாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெருக.